இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளை கூட நான் உங்களோடு கூட தேவனுடைய உயிருள்ள சாட்சி எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நம்முடைய தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட தேவதாசன் டிடிஎஸ் தினகர் ஐயா அப்போஸ்தலன் அன்பின் அப்போஸ்தலன் அப்பாவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த பட்டணத்தில் தேவன் காரணியாவை கொடுத்ததுக்காக நான் தேவன் துதிக்கிறேன். பால்தன ஐயாவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உண்மையிலுமே தேவன் தேவனுடைய ஊழியங்களை அவ்வளோ மேன்மையாக செய்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே நடந்த சாட்சியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். காரணியாவில் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் அப்படியே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருவோம். அப்போது அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் வரும்போது அங்கே ஒரு சகோதரி நடந்து போய் கொண்டு இருந்தாங்க, ஜெபித்து கொண்டு போயிருந்தாங்க. என்னோட கர்த்தர் பேசினார். நான் அவங்களோடு கூப்பிட்டு சொன்னேன், ஐயா அம்மா அவங்களோட கர்த்தர் அப்படி பேசுகிறாருன்னு சொன்னேன். அவங்க ஆவியில் நிறைஞ்சு அப்போவே அவங்க ஆண்டர் தொட்டது மாத்திரம் இல்லை, அவங்க நடந்த சாட்சியை என்னோடு கூட பகிர்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்னு என்னோடு கூட இருந்தாங்க. வீடியோ பதிவிட்டாங்க. நான் சொல்லுகிற தேவ பிள்ளைகளை சென்னையில் இருக்கிற ஜீசஸ் கால்ஸ் மூலியமாகவே தொடப்பட்டு சுகமாக்கப்பட்ட ஒரு சகோதரி தன் வாழ்க்கையில் தேவன் பயணித்த அந்த பயணங்களை தேவன் கொடுத்ததை குறித்து சாட்சி கொடுத்துருக்காங்க. அந்த சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். உயிருள்ள சாட்சி, அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவ நாமம் மகிமைப்படுறதுக்காகவே இந்த சாட்சி இருக்கிறது. உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது, கேளுங்க. தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படும். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். Apara kara durabara shandara bakara dudibika baraka tidabaria or ikala ba shandaribika bakara dira read the remalari saya remigo right in the name of Jesus alel karabaraba urika baba shivara அங்கே நிறைய ஊழியக்காரங்களுக்கா ஜம்ட்டு பிளட் வாந்தி எடுப்பேன். ஐயோ சகோதரி பாவம் எனக்கு நிறைய பிதஸ்தா அங்கே என் சாவம் பாவம் நீக்க வந்த நேசரே, இந்த பாவியத்தான் தேடி வந்த இயேசுவே, என் சாவம் பாவம் நீக்க வந்த நேசரே, இந்த பாவியத்தான் தேடி வந்த இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே, என் கால் செய்த பாவம் அதிலே நான் செய்த பாவம், என் கை செய்த பாவம் அதிலே நான் செய்த பாவம், என் பாவம் எல்லாம் சாவம், அது பாவம் எல்லாம் சாவம், என் சாவம் பாவம் நீக்க வந்த நேசரே, இந்த பாவியத்தான் தேடி வந்த இயேசுவே, என் கண் செய்த பாவம் அதிலே நான் செய்த பாவம், என் கண் செய்த பாவம் அதிலே நான் செய்த பாவம், இது பாவம் எல்லாம் சாவம், இது பாவம் எல்லாம் சாவம், என் வாயால சொன்ன வார்த்தை என் நாவால சொன்ன வார்த்தை அது பாவம் எல்லாம் சாவம், என் வாயால சொன்ன வார்த்தை என் நாவால சொன்ன வார்த்தை அது பாவம் எல்லாம் சாபம், அது பாவம் எல்லாம் சாபம், என் சாபம் பாவம் நீக்க வந்த நேசரே, இந்த பாவியத்தான் தேடி வந்த இயேசுவே, இந்த பாவியத்தான் தேடி வந்த இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே. அந்த இரவு 2 மணி நேரத்தில் என் குழந்தைய தொட்டியில் தூங்க வச்சுட்டு எங்கள் அப்பா இந்த பாருங்க அந்த 2 வருஷமாக பில்லி சூனிய மந்திரம் பிசாசு எல்லாவற்றிலிருந்து இயேசுசாமி விடுதலை கொடுத்தார். என் கணவருக்கு குடிப்பழக்கம் பீடி சிகரெட் ஆன்ஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நாங்கள் ஒரே நாளே ஞானஸ்தானம் ஆண்டவர் எடுக்க வச்சார். 2004 ஞானஸ்தானம் எடுத்து முடிவடி அந்த ஒரு திருவட்டூர் ஏகமா சர்ச்சு பிராக்கா ஜெப வீடு அங்கே தான் நாங்கள் அதிகமாக போனோம். அந்த இடத்துல இருக்கார். அதே ஜீசஸ் கல்ல அடையாரில் எனக்கு இதே சர்ச்சில் விடுதலை நிறைய ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி அந்த என்னோடய சொந்த ஊர் வந்து கரூர்லேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் துறையூர் என்கிற கிராமம். நான் ஒரு பூசேரர் குடும்பம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே ஒரு கெடா வெட்டுற பூசேரர் குடும்பம். எங்கள் அப்பாவோட தெய்வம் வந்து பண்ணி ஆடுகள் வெட்டி பலி கொடுக்குற ஒரு தெய்வத்துக்குள்ள நாங்கள் இருந்தோம். இயேசுசாமி யாருன்னே எங்களுக்கு தெரியாது. சென்னைக்கு 2002 நானும் எங்கள் ஹஸ்பண்டு சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போய் ஒரு முஸ்லீம் வீட்டில் குடியிருந்தோம். அவங்க வந்து நீங்கள் இயேசுசாமி ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்டு போனோன்னு ஒரு வயசான அம்மா வந்து கண்மணி போல் என்னை காத்துறேன்னு வசனத்தை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போக பயங்கரமாக எனக்கு பேயின்றது தெரியாது, சூழ்நின்றது தெரியாது. 2 வருஷமாக
பயங்கரமான சாபக்கட்டுலேருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். 2 வருஷமாக ஆடணும். சாபக்கட்டுலேருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. நான் செய்த பாவத்திலிருந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. சூனியக்கட்டு, மரணம் கிணத்துல விழுந்த, தற்கொலை பண்ணிக்கு போனேன், மருந்து குடித்தேன். என் 5 வயசில் அப்பா இறந்துட்டாரு. அம்மாவோட அன்பு கிடைக்கல. 7 பிள்ளைங்க. எங்கள் அம்மா இந்த 7 பிள்ளைங்களை காப்பாற்ற செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. யார் இடத்துலையும் எனக்கு அன்பு கிடைக்கல. நான் கட்டிட்டு போன கண்ணன் இடத்துலையும் அன்பு கிடைக்கல. ஏசப்பை பிடிச்சி நெருங்க அந்த 2 வருஷமாக பில்லி, சூனிய, மந்திரம், பிசாசு எல்லாவற்றிலிருந்து ஏசாமி விடுதலை கொடுத்தார். என் கணவருக்கு குடிப்பழக்கம், பீடி, சிகரெட், ஆன்ஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. நாங்கள் ஒரே நாளே ஞானஸ்தானம் ஆண்டவர் எடுக்க வச்சார். 2004 ஞானஸ்தானம் எடுத்து முடிவடி அந்த ஒரு திருவட்டூர் ஏகமா சர்ச்சு பிராக்கா ஜெப வீடு, அங்கே தான் நாங்கள் அதிகமாக போனோம். அந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் நிறைய விடுதலை கொடுத்தாரு. அதே ஜீசஸ் கல் அடையாரில் அடிக்கடி போவோம். அங்கே நிறைய ஊழியக்காரங்க எனக்காக ஜம்ட்டு பிளட் வாந்தி எடுப்பேன். ஐயோ சகோதரி பாவம்னு எனக்கு நிறைய பிதாஸ்தாவில் அங்கே அடையாரில் எனக்கு இதே சர்ச்சில் விடுதலை நிறைய ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி அந்த ஒரு திருவட்டூர் ஏகமா சர்ச்சில் வெள்ளி விழா கொண்டாடினாங்க. எனக்கு படிக்க தெரியாது, 1ஆம் கிளாஸ் தான், படிப்பு தெரியாது, எழுத தெரியாது. அதுலேருந்து நான் ஊழியம் செய்யணும் ஏசப்பான்னு நான் வலது கரத்தை தூக்கி ஒப்பு கொடுத்துட்டேன். என் வயிற்றில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்து 3 மாதமாக புண்ணு ஆறல, அப்படியே ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. ஏசப்பா ஊழியத்துக்கு வான்னு சொன்னார். எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஏசப்பா நான் வர மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அண்ணன். ஊழியத்துக்கு அப்புறம் ட்ரெயினில் விட போனேன், சாக விடலை. தூக்கு மாட்டிக்கு போனேன், கதை டம்முன்னு தட்டினார், சாக விடலை. எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாரு. சரி ஆண்டவரே நான் வர்றேன், நீங்கள் என்னை பயன்படுத்துங்க. நான் காலையில் இரவு 7 மணியில் காலையில் 7 மணிலேருந்து இரவு 7 மணி வரல கை கால் எல்லாம் செத்து போன மாதிரி குணமாக கிடந்தேன். எந்த அசைவும் இல்லை. என் கணவர் பக்கத்தில் வேலை செஞ்சார், அவரும் என்னை பார்க்கல. அப்போ தான் இருதயத்துக்குள்ளே நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு மட்டும் ஜீவனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக நான் ஊழியம் செய்வேன். மனசு பின்னாடி நான் ஓட மாட்டேன், நான் உங்கள் பின்னாடியே வர்றேன் ஏசப்பா, ப்ளீஸ் எனக்கு ஜீவனை கொடுங்கப்பா. நான் மனசுலேயே வேண்டுட்டேன். கண்ணில் கண்ணீர் வந்தது. யாரோ ஒரு பக்கத்தில் நின்று உன் புண்ணை நான் ஆத்திர, நீ ஊழியத்தை செய்யணும் தண்ணி தெளித்தாங்க. அப்படியே எலும்பினேன், முழங்கால் படிக்கிட்டேன். ஆண்டவர் அந்த மரணக்கட்டிலேருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதுக்கு பின்பாக நான் ஒப்பு கொடுத்து நீங்கள் என்னை நடத்துங்க ஏசப்பான்னு. மோசையோடு போல நான் உன்னோடு இருக்கிறேன், தாவீதோடு போல நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்ன கேட்குறே நான் உனக்கு தரேன்னாரு. ஏசப்பா எனக்கு பாட்டு வேணும், எனக்கு வல்லமை வேணும், வரங்கள் வேணும், கிருபை வேணும். ஆனால் பைபிள் படிக்க 2004 என்ன கேட்குறேன், படிப்பு வேண்டாம், உனக்கோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2004 சாபக்கட்டு, பாவக்கட்டு, சூனியக்கட்டு, மந்திரக்கட்டு, மரணக்கட்டு. நாளைக்கு ஒருத்தர் மறிக்கிறாருன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுவார் இன்னாருக்கு நேரிட போகுது. அவங்களுக்கு சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் பாரு. அவங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் போது ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அது வயதானவங்களுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்றவார், சுகமாக்கிடுவார், நீ சொல்லிட்டு போக மகளேன்றவார். அவங்க நல்லா இருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துடும், 3 நாள் ஆண்டர்கிட்ட போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க உயிரோடு இருப்பாங்க, நீ ஜெபம் பண்ணி கட்டு உடம்பார். ஆண்டவர் தான் நான்ன்றதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு பாவி, நான் பயங்கரமான சேத்துல இருந்தேன். நான் இன்னைக்கு ஆண்டவர் அழைச்சி அவரோட நாம மகிமைக்காக சொல்கிறாங்க. இது உண்மையான சாட்சி. ஒரு ஏழ்மையான குடிசல், இப்போ கூட ஒரு ஓலை குடிசல் எனக்கு சொந்தமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒரு 3 சென்ட் இடம் இப்போ தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். சுவிசேஷ ஊழியம் 54 வீடு என்ன ஆண்டவர் கொண்டு போனார். ஒவ்வொரு வீட்டில் ஒரு மந்திரவாதிகள், நிறைய மந்திரவாதிகள் ரசிக்கப்பட்டாங்க, நிறைய மந்திரவாதிகள் காணாமல் போயிட்டாங்க, இல்லாமல் போயிட்டாங்க. என் சொந்த ஊரில் செஞ்சவங்க இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவர் குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடி டெல்லி கொண்டு போனார். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி என் குழந்தை ஜான் வெஸ்லின்னு ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தார். மலடி நாங்கள் அவங்க மத்தியில் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்து ஒரு நாள் முழுவதும் இறந்து மறுநாள் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வெளியே கொண்டாந்தார். என் குழந்தை பேர் ஜான் வெஸ்லி. உனக்கு யோவான்ஸ்தானவனை போல் ஒரு குழந்தைய கொடுப்பேன், அவன் அடையாளத்தோடு வருவான் அப்படின்னாரு ஆண்டவர். அந்த வாக்கு தத்தத்தை நான் வச்சு ஜெபம் பண்ணேன். அதே போல் அவன் உடம்புல இவ்வளோ பெரிய மச்சான், புறாவை போல் நல்ல புறாவை போல் அவன் உடல் இருக்குது. 15 வயசு ஆகும். அவன் வாய் திக்கி பேசுகிறான். தயவுசெய்து அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் இருக்கிறதே அந்த குழந்தைக்காக, ஆண்டவரோட ஊழியத்துக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். யாரோட அன்பு எனக்கு இல்லை. அதுலேருந்து இல்லை, ஏசுக்கிட்ட வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ அப்படிம்பார். ஏசப்பா எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், எது வேணாலும் ஏசப்பா தான் நான் கேட்பேன், அவர் தான் எனக்கு கொடுப்பார். அப்போது ஏசப்பா எல்லாம் ஸ்டேஜில் பாட்டு பாடுறாங்க, நானும் பாடணும் அப்படிம்பா. அந்த ஸ்டேஜில் பாட்டு பாடினா இந்த பொம்பளை படிக்க தெரியாது, எழுதி தெரியாது. ஏசப்பா எனக்கு உயிர் வேண்டாம், என் உயிர் எடுத்துருங்க அப்படி நிறைய அழுதுருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எது உனக்கு இல்லைன்றாங்க அங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கோ, எது இல்லைன்றாங்களா இருக்குது நினச்சிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு மனிதரோட அன்பு எந்த அன்பு இல்லை, என் அப்போ ஏசப்பாவோடைய அன்பு மட்டும்தான். அப்போது பார்த்தீங்கன்னா
முதல் கொடுத்த பாட்டு, நான் செத்து கிடக்கும்போது கொடுத்த பாட்டு, இருதயமே பாட்டு பாடுச்சு. முதல் பாட்டு, என் உயிரோட கலந்த ஏசப்பா, என் உள்ளத்தில் வந்த ஏசப்பா, நான் வாழுவே உமக்காக வாழுவே, நான் சொல்லுவே நாமத்தை சொல்லுவே, என் உயிரோட கலந்த ஏசப்பா, என் உள்ளத்தில் வந்த ஏசப்பா, நான் வாழுவே உமக்காக வாழுவே, நான் சொல்லுவே நாமத்தை சொல்லுவே, நான் போகும் இடமெல்லாம் என் இயேசு வருவாரே, வருவாரே வருவாரே இயேசு வருவாரே, தருவாரே தருவாரே சுகம் தருவாரே, வருவாரே வருவாரே இயேசு வருவாரே, தருவாரே தருவாரே சுகம் தருவாரே. இதுதாங்க நான் செத்து போய் கிடந்தப்பா என் இருதயம் ஆண்டவரை நோக்கி பாடிச்சு. எனக்கு கொடுத்த முதல் பாட்டு இதுதான். அதுக்கு பின்பாக ஒரு நாள் இரவு நேரத்தில் மகளே எழுப்பி உட்காரு, ஒரு மனிதனை நீ சந்திக்க போகிற அப்படின்னா, அப்பா நீங்கள் சொல்லுங்கண்ணே இந்த பாட்டு பாடு அப்படின்னு என் பக்கத்தில் உட்காந்து சொல்லி தருவார். எனக்கு ஃபோன் நம்பர் கூட தெரியாதுங்க. ஆண்டவர் இப்படி போடு எல்லா ஃபோன் நம்பர் எனக்கு போட தேவன் கிருபை கொடுத்துருக்காரு. அப்போ அது என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, மகளேன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்படி ராகம் போடு. எனக்கு சினிமா பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் படிப்பில் அதனால் கொஞ்சம் பாடுவேன். ஆனால் அதெல்லாம் மறந்து இன்றைக்கி ஏசப்பா பாட்டு கொடுத்தார். அது காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் அங்கே வாடகைக்கு இருக்கும்போது ஒரு ஐயா வந்தார். வயசானவர், கால் இவ்வளோ பெருசு வீங்கி யானைக்கால் மாதிரி இப்படியே வந்தார். மகளை வெளியே வாங்கினார். ஏசப்பா சொல்லுங்கண்ணே. வெளியே போய் பார்த்தா அந்த ஐயா வந்தார், பக்கத்துக்கிட்டு விருந்தாடி. அப்புறம் இந்த மகனோட நீ போய் பேசு அப்படின்னாரு. ஐயா வணக்கம் அப்படின்னா, யாருமா நீனாங்க? இல்லைங்க உங்களோட பேசணும் அப்படின்னா. பேசுங்கம்மான்னாரு. கொஞ்சம் பேசலாமா, ஆண்டவர் பற்றி சொல்லலாமா? சொல்ல மகளேன்னாரு. சொல்லிவிட்டு, ஐயா உங்கள் கால் ஏன் இப்படி வீங்குச்சு அப்படின்னு கேட்டேன். தெரிலம்மா, இந்த மாதிரி ஆச்சு நீ ஜெபம் பண்ணுறியான்னாரு. ஐயா நான் ஜெபம் பண்ணுறேங்க ஐயா. இப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசினார். இந்த காலால் ஓடி போய் மந்திரம் பண்ண பாவம் தான் அந்த காடு, பிறருக்கு பண்ணின பாவம், பிறருக்கு ஓடி போய் மந்திரம் பண்ண ஓடி போனது இந்த காடு, இந்த வீங்கி கிடக்கு, நீ பேசு மகளை அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் அப்படியே அதே பாடலை பாடி அந்த ஆண்டவரை கட்டுகளை உடைச்சி தேவன் எல்லா வல்லமைகளை ஆண்டவர் அவருக்கு கடலை அந்த விடுதலை கொடுத்து வெற்றி ஜெயத்தை கொடுத்து, ஐயா என் இயேசு சாமி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். மகளே இனி நான் வாழ்வது இயேசுவுக்காக, நான் மறித்தாலும் என் இயேசுவுக்காக. அப்பற அக்கற துரபார சந்தர பாக்கற துடிபிக்கபா ரக்க திடாபாரியா ஓ ரிக்கலபா சந்தரிபிக்கபா பாக்கற திடா ரித ரீமலரி சாய ரிமீகோ ரைட் on the name of Jesus. Alel karabara ba urikkaba ba shivala ba